அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ஏஜிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய லாஸ்ட்டு சண்டே எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொத்து பரோட்டா. முதல் நாள் வாங்கின பரோட்டா, அதாவது நைட்டு சரி வரை யாருமே சாப்பிடல. ஸோ அந்த பரோட்டா அப்படியே இருந்ததுனால ஓகே கொத்து பரோட்டா போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் கொடுத்து நல்லா வதக்கிட்டு, இதுக்கு மசாலான்னு நான் பெருசாக எதுவுமே சேர்க்கல. லைட்டாக இந்த மேகி மசாலா இருக்கு இல்லையா, இது உள்ளே 2 க்யூப் இருக்கும், அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது சேர்க்குறப்ப நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கூட வந்து சால்ட் வந்து நம்ம சுத்தமாக சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த மேகி மசாலாலேயும் நமக்கு தேவையான சால்ட் வந்து அதில் இருக்கும். அதனால் நமக்கு சால்ட்டு சுத்தமாக சேர்க்கக்கூடாது. ஸோ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதோட இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி மாதிரி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஆச்சி பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்பவும் சேர்க்கலை, இது ரொம்ப சேர்த்தா காரமாக இருக்கும். பட் சக்தி மசாலாவை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆச்சி மசாலா அந்தளவு காரம் இருக்காது. எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து கொதி வந்ததோடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பரோட்டா சேர்த்துக்கிட்டேன். நான் பரோட்டா கொத்து பரோட்டா செய்கிறப்போ எப்போதுமே பரோட்டா வந்து நார்மலாக கையால் மட்டும் பிச்சு போடாமல் கையால் பிச்சு போட்டு மிக்சியில் ஒரு பிளெண்ட் கொடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி நமக்கு நைஸாக கிடைக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்பவே சாஃப்டான கொத்து பரோட்டா ரெடி ஆகிடும். இதில் வந்து நிறைய பேர் சிக்கன் சேர்த்துக்குவாங்க, வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்குவாங்க. நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு எக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இந்த பரோட்டாக்கு 2 எக்கு போதுமானது. இந்த எக்குக்குமே நான் வந்து சால்ட்டு சேர்க்கல, ஒன்லி பெப்பர் மட்டும் நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா அதை கொத்தி விட்டு இந்த கொத்தின முட்டையை அந்த பரோட்டாவில் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு லைட்டாக லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கொத்தமல்லி இதெல்லாமே போடலாம். அன்றைக்கி என்கிட்ட எதுவுமே சண்டேங்கிறதுனால எதுவுமே இல்லை. கடையில் சொல்லியிருந்தோம் இனிமேல் தான் எல்லாமே வரும். அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு ப்ளைனாக எக்கு மட்டும் சேர்த்து அந்த கொத்து பரோட்டா செஞ்சு சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால நாங்கள் அச்சு பணியாரம் செய்வோம். ஸோ சாட்டர்டேலேருந்து ஆர்டர் எடுத்து சண்டே வந்து அச்சு பணியாரம் செஞ்சு நாங்கள் ஆர்டர் டெலிவரி பண்ணுவோம். நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சண்டே மட்டும்தான் எனக்கு லீவுங்கிறதுனால அந்த சண்டேவும் வெட்டித்தனமாக இருக்காமல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வேலை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணியாரம் செஞ்சு நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அச்சு பணியாரம் வீடியோ வந்து நான் முன்னாடியே போட்டிருக்கேன். இது வந்து ரவையிலையும் செய்யலாம், அரிசி மாவுலையும் செய்யலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்மக்கிட்ட வர ஆர்டர் எல்லாமே ரவையில் தான் செஞ்சு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சுடவே நம்ம வந்து டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு 6 to 7 kg நமக்கு ஆர்டர் இருந்ததுனால நம்ம சுட்டு வைக்க ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால ஒரு 1 kg பணியாரம் ரெடி ஆனதோடையே டக்குன்னு 1/2 kg யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் உடனே வந்து டெலிவரி பண்ண ஆரம்பித்தாச்சு. இது வந்து ரொம்ப வெளியூருக்குலாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறதில்ல. கூத்தாநல்லூர் அதை சுற்றி உள்ள ஊர், அதாவது பதக்குடி, அத்திக்கடை, பூதமங்கலம், லக்ஷ்மாங்குடி, தண்ணீர் குன்னம் இந்த சைடு மட்டும் தான் நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். வெயில், அதாவது இந்த நெருப்பில் உட்காந்து சுடுறதுனால அக்கா வந்து நல்லா சில்லுன்னு பாதாம் பிசின், சப்ஜா இதெல்லாம் போட்டு ரோஸ் மில்க் கொடுத்தாங்க. மதியானம் வந்து சிக்கன் வாங்கியாச்சா, நான் என்ன செய்யலான்னு ஒரே போராட்டமாக இருந்தப்ப ஒரே பிரியாணியாக போட்டுடலான்னு அக்காவுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்தாச்சு. அக்காவும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரியாணி போட்டாங்க. லைட்டாக ஓடி போய் நான் வந்து அந்த சிக்கன்லாம் போட்டு கொதி வர ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு நான் ஓடி வந்துட்டேன். பெருசாக அன்றைக்கி சண்டே வந்து நான் குக்கிங்க்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணல. பிகாஸ் இந்த பணியாரம் ஒர்க்கில் நான் உட்காந்துட்டேன். அக்கா வந்து குக்கிங் ஃபுல்லாகவே அக்கா பார்த்துக்கிட்டாங்க. பணியாரம் சுட நான் வந்து டெலிவரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாக்கி பணியாரம்லாம் கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பணியாரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்பவே குயிக்காகவே ரெடி ஆகிடும். ஸோ நம்ம அப்படி இப்படி போனோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக கருகி போயிடும். அதனால் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பொண்ணும் பொருளுமா இந்த பணியாரம் நம்ம செஞ்சு எடுக்கணும். மேலேயும் வந்து ரொம்ப நெருப்பாகிடுச்சுனாக்கா தீஞ்சு போயிடும். நெருப்பு அந்த மணல் சூடு ரொம்ப ஆயிடுச்சுனாக்கா கீழே செவஞ்சு போயிடும். ஸோ நம்ம அதெல்லாமே கரெக்டான லெவலில் வச்சு நம்ம செய்யணும். அதனால் நான் வந்து கிச்சன் சைடே இன்றைக்கி போகல, ஃபுல்லாகவே அக்கா தான் குக்கிங். ஆனியன் ரைத்தாவோட சுட சுட ரொம்பவே சுவையான பிரியாணி நமக்கு அந்த சூடான இடத்துக்கே நமக்கு வந்துருச்சு.
ஸோ அங்கேயே உட்காந்து நானும் சாப்பிட்டுட்டு பணியாரம் சுட்டாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அத்தா ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க. அங்கே வந்து ஃப்ரூட்டி கொடுத்தாங்க. ஸோ அத்தா வந்து ஃப்ரூட்டி கொடுத்தாங்க. அப்புறம் நமக்கு வந்து ஒரு கிலோவாக 2 கிலோ தனித்தனியாக ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு. அது இந்த மாதிரி பெரிய பக்கெட்டில் வச்சு அதையும் கொடுத்து விட்டாச்சு. இந்த மாதிரி தான் என்னோடய லாஸ்ட்டு சண்டே ரொம்பவே ஹரிபரியாக ரொம்பவே பிஸியாக எனக்கு போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.